அது ஒரு அழகான சின்ன கிராமம். அந்த கிராமத்தோடைய ஒதுக்குப்புறத்துல ஒரு ஓட்டு வீடு இருந்தது. அந்த ஓட்டு வீட்ல ராமையா, குப்பம்மான்னு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க இருவரும் வீட்டிலேயே வாத்துகளை வளர்த்து அதிகிற முட்டையை விற்று அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நகர்த்தி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு 5 வயசுல சுடர்விழின்னு ஒரு பெண் குழந்தையும் இருந்தது. அந்த பெண் குழந்தையால சின்ன வயசுல இருந்தே வாய் பேச முடியாம இருந்தது. இந்த குப்பம்மா குடும்ப கஷ்டமா இருக்குன்னு என்கிட்ட 5000 ரூபாய் பணம் வாங்கினா. 5 மாசம் ஆகுது, இன்னும் வட்டியும் தரல, அசலையும் தரல. இவ மனசுல என்னத்தான் நினைச்சிட்டு இருக்கானோ ஒன்றும் புரியல. ஆனா மாசம் மாசம் சந்தைக்கு போயிட்டு புது புது புடவையா வாங்கிட்டு வந்து கட்டிக்கிறா. ஆனா என் பணத்தை மட்டும் திருப்பி தர அவளுக்கு மனசே இல்லை. எல்லாம் ராமையா அண்ணன் மூஞ்ச பார்த்து தான் அமைதியா போயிட்டு இருக்கேன். இப்படி குப்பம்மா பல பேர்கிட்ட கடனை வாங்கி அவளுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தா. ஆனால் குப்பம்மாவுக்கு நகை பணம்னா பேராசை. எப்பவுமே தூக்கத்தில் கூட நகையும் பணத்தையும் பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பா. ஒரு நாள் ராமையா தெருமுனைக்கு போகும்போது தூரத்தில் கோபாலை பார்த்தாரு. உடனே ராமையா கோபால் கிட்ட போயிட்டு இப்படி பேசுவான். என்ன கோபால் அண்ணன், எப்போ என்னை பார்த்தாலும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு அமைதியாக நின்றுட்டு இருக்கீங்க? அதுவா ராமையா, உனக்கே நல்லா தெரியும். இது மழை காலன்றதுனால என்னுடைய கோழி பண்ணையில் இருக்க கோழிகள்லாம் இறந்துட்டு வருது. என்னுடைய வியாபாரமும் முன்ன மாதிரி இல்லை. குடும்பம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்படி இருக்கும்போது நான் எப்படி ராமையா சிரிச்சு சிரிச்சு பேச முடியும்? சரிங்கண்ணே, என்னால் முடிஞ்ச உதவியை நிச்சயமாக நான் உங்களுக்கு பண்ணுறேன். என்னுடைய முட்டைகளை நான் உங்களுக்கு குறைந்த விலையில் தரேன். நீங்கள் அதில் கொஞ்சம் லாபம் வச்சு அந்த முட்டைகளை விற்று உங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குங்க. இப்படி ராமையா அவருக்கு பலவித பண பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதை நிறுத்ததே கிடையாது. என்னங்க, இதை பார்த்தீங்களா, இவ்வளோ முட்டைகள் இருக்குன்னு? இந்த முட்டையை நீங்கள் அதிக பணம் வச்சு விற்றீங்கன்னா நிச்சயமாக நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தில் எனக்கு நீங்கள் ஒரு தங்கச்சங்கிலி வாங்கி கொடுங்க. அந்த 3வது வீட்டு முனியம்மா அவருடைய கணவர் தங்கச்சங்கிலி வாங்கி கொடுத்தாருன்னு ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தா. இங்க பாரு குப்பம்மா, நாளுக்கு நாள் உன்னுடைய ஆசை அதிகரிச்சுனே போகுது. அடுத்தவங்கள பார்த்து என்னைக்குமே பொறாமப்படாத. நம்ம ஏழைங்க, அவங்களும் நம்மளும் ஒண்ணு கிடையாது. முதல்ல வர லாபத்துல பக்கத்து வீட்டுல வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலாம். அதன் பிறகு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு தங்க சங்கிலி வாங்கி கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு வக்கில்ல அப்படின்னு குப்பம்மா ராமையா கிட்ட சண்டை போட்டுட்டு தூங்குறதுக்கு போயிட்டா. வழக்கம் போல ராமையா காலையில் சூரியன் உதிச்ச உடனே வாத்து முட்டைகளை தன்னுடைய தலைமையில சுமந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு அதை விற்கிறதுக்கு போனார். முட்டைமா முட்டை, சுவையான வாத்து முட்டை, ஒரிஜினல் வாத்து முட்டை அப்படின்னு சத்தமாக கூவி கூவி வித்துக்குன்னு பக்கத்து கிராமத்துக்கு ராமையா வந்து சேர்ந்தாரு. என்னப்பா ராமையா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன் அம்மா கூட இப்படி தான் தலை மேலே முட்டையை தூக்கிட்டு வருவா. அவளுடைய போதாத காலம், உடல்நிலை சரியில்லாம சீக்கிரமா அந்த கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டா. என்னம்மா பண்றது நான்? சரி, நீங்க என்கிட்ட முட்டையை வாங்கிக்கிறீங்களா? இது ரொம்பவே சுவையான முட்டை, ஒரிஜினல் வாத்து முட்டை. என்னுடைய வீட்டிலிருந்து நான் நேரடியாக இங்கே கொண்டு வந்து விற்பனை பண்ணுறேன். என்னது முட்டையா? என்னால் 10 ரூபாய் கொடுத்து ரேஷன் அரிசி கூட வாங்கி சாப்பிட முடியாத நிலைமையில இருக்க. நான் பெத்த பிள்ளைங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. என்னை கட்டின கணவரும் கடவுள்கிட்ட போயிட்டாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கே எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் எங்கேருந்துப்பா முட்டையை வாங்கி சாப்பிட முடியும்? சரிங்கம்மா, நான் தெரியாமல் கேட்டுட்டேன். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பணம் கூட வேண்டாம். நீங்கள் 2 முட்டையை மட்டும் இலவசமாக வாங்கிக்கிங்க அப்படின்னு ராமையா அவர் வச்சிட்டு இருந்த வாத்து முட்டையிலிருந்து 2 முட்டையை எடுத்து அந்த வயதான மூதாட்டிக்கிட்ட கொடுத்தாரு. ராமையா மாலையில் சூரியன் மறையிற நேரமாக பார்த்து அவருடைய வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பினாரு. வீட்டுக்கு வந்த ராமையா அன்னைக்கு சம்பாதிச்ச பணத்தை எடுத்து அவர் மனைவி கிட்ட கொடுத்துட்டு இப்படி சொன்னார். இங்கே பாரு குப்பம்மா, இன்னைக்கு வியாபாரமான பணம் 300 ரூபாய் இதில் இருக்குது. பக்கத்து வீட்டில் கடை வாங்கணும்ல, அதுக்கு 3 மாசமாக வட்டி கட்டல. இந்த பணத்தை வட்டி காசாக அவங்க கிட்ட கொடுத்துடு. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் இப்படி வட்டி கட்டியே போயிடும் போல இருக்கு. எனக்கு நீங்கள் எப்போதான் தங்கச்சங்கிலி வாங்கி போடுவீங்கன்னு தெரியல. தங்கச்சங்கிலி தான் வாங்கி போட முடியலனா கூட ஒரு தங்கத்தில் மூக்குத்தி வாங்கி போட்டால் கூட நல்லா இருக்கும். குப்பம்மா, நீ ஆசைப்படுறது நியாயமான விஷயம்தான். ஆனால் கடவுள் நமக்கான விடிவு காலத்தை காட்டாமலையா போயிட போகிறாரு. நிச்சயமா அந்த நிலைமை வரும்போது நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் நான் செய்கிறேன். நீ இப்போ மனசுக்குள்ளே கஷ்டப்படாமல் நிம்மதியாக படுத்து தூங்கு.
அப்படின்னு ராமையாவும் குப்பம்மாவும் பேசிக்கிட்டு அன்னைக்கு இரவு தூங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில சூரியன் உதிச்ச உடனே வழக்கம் போல ராமையா வாத்து முட்டைகளை வியாபாரத்துக்கு கொண்டு போனாரு. போற வழியெல்லாம் முட்டைகளை சத்தமா வித்துக்கிட்டே போனாரு. முட்டைமா முட்டை, சுவையான வாத்து முட்டை. இப்படியே ராமையாவுடைய வாழ்க்கை ரொம்ப காலமா கஷ்டத்துலயும் வறுமையிலையும் போயிட்டு இருந்தது. இப்படிதான் ராமையா ஒரு நாள் முட்டைகளை விற்க போற வழியில ஒரு முனிவர் ராமையா கண்ணு முன்னாடியே மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரு. உடனே ராமையா அவர்கிட்ட இருந்த தண்ணி பாட்டிலை எடுத்து முனிவர் மேல தொளிச்சு எழுப்ப ஆரம்பிச்சாரு. முனிவரையா, எழுந்துடுங்க, எழுந்து கண்ணை திறந்து பாருங்க முனிவரையா அப்படின்னு ராமையா முனிவரை எழுப்பினான். ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப பெரிய மகான் போல இருக்கு. நீங்க நிச்சயமா இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது செய்யலாம்னு சொல்லி தான் வந்திருப்பீங்க. உங்களை பார்த்தா ரொம்ப களைச்சி போன ஒரு மாதிரி இருக்கீங்க. ஆனால் என்னால் உங்களுக்கு வேறு எந்த உதவியும் செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஆமாம் ஆமாம், நான் ரொம்ப தான் களைச்சி போயிருக்கேன். நீண்ட தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன். நீ எனக்கு உதவி பண்ணதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்பா. ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஒரு சாதாரண மனுஷன். என்னை போல சாதாரண மனுஷன்லாம் உங்களை போல ஒரு மகானை பார்க்கறது பெரிய அதிர்ஷ்டம். உங்களை நான் பார்த்தது என்னுடைய வாழ்நாள் புண்ணியம்னு நினைக்கிறேன். சரிப்பா தம்பி, உன் பேர் என்னன்னு என்கிட்ட சொல்லாமலே பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு முனிவர் கேட்ட உடனே அதுக்கு ராமையா, ஐயா, என் பேர் ராமையா. நான் பக்கத்து கிராமத்தில் கொஞ்சம் வாத்துக்களை வளர்த்து அதன் மூலமாக கிடைக்கிற முட்டையை விற்று என்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கேன். என்னோட மனைவி பேர் குப்பம்மா. அவள் வீட்டில் இருக்க வேலைகளை பார்த்துட்டு இருக்கா. எனக்கு சுடர்விழின்னு ஒரு மகளும் இருக்கா. இதை தவிர்த்து என்னை பற்றி சொல்ல பெரிய விஷயம்னு எதுவும் இல்லை ஐயா அப்படின்னு ராமையா அந்த முனிவர்கிட்ட சொல்லி முடித்தான். உடனே அந்த முனிவர், சரி ராமையா, உன்னுடைய நல்ல குணத்தை பாராட்டி உனக்கு ஒரு பரிசு தரலான்னு முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு முனிவர் மந்திரத்தை சொல்லி அங்கே ஒரு வாத்தை வர வச்சாரு. அந்த வாத்தை பார்க்கறதுக்கு பொன்னிறத்தில் பளபளன்னு இருந்தது. ராமையா, இது மந்திர வாத்து. இந்த மந்திர வாத்து தங்க முட்டைகளை இடும். அதை வச்சு நீ சந்தோஷமா இரு. அதே போல எல்லா மக்களுக்கும் நீ உதவி செய்யணும் அப்படின்னு அந்த முனிவர் சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. ராமையா அந்த முனிவர் கொடுத்த வாத்தை அழைச்சிக்கிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு வேகமா அவனுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். குப்பம்மா, குப்பம்மா, எங்க இருக்க? சீக்கிரமா வெளியே வா. என்னங்க, எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? காதே கிழிஞ்சு போற அளவுக்கு கத்துறீங்க. சரி, எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சீக்கிரமா சொல்லுங்க. எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு அப்படின்னு குப்பம்மா சொன்ன உடனே அதுக்கு ராமையா, ஏ குப்பம்மா, இருக்க வேலையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். இதோ என் பக்கத்துல இருக்குல்ல வாத்து, இது ஒரு மந்திர வாத்து. இந்த வாத்து தங்க முட்டையை தான் போடும். இதுக்கு நிறைய உணவுகளை போட்டு நீ பத்திரமா பார்த்துக்கணும். இதுதான் இதன் பிறகு உனக்கு வேலை அப்படின்னு ராமையா சொன்னான். அது குப்பம்மா, என்னங்க இந்த காலத்தில் போயிட்டு இவ்வளோ முட்டாளாக இருக்கீங்க? உங்ககிட்ட யாரோ இந்த வாத்தை தங்க முட்டையிடுன்னு சொல்லி ஏமாற்றி உங்கள் தலையில் கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு தெரியல அப்படின்னு குப்பம்மா ராமையாவை பார்த்து திட்ட ஆரம்பிச்சா. சரி சரி குப்பம்மா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல? இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த வாத்து முட்டை போட ஆரம்பிக்கும். அப்போது நீயே உண்மையை தெரிஞ்சுப்ப அப்படின்னு ராமையா சொன்னான். இப்படியே கொஞ்ச காலம் கடந்து போனது. ராமையா அவனுடைய வயிற்று பிழைப்புக்காக முட்டையை விற்கிற வியாபாரத்தை வழக்கம் போல செஞ்சுட்டு வந்தான். அவன் கொண்டு வந்த பொன்னிற வாத்தம் முட்டையை இடுறதுக்காக காத்துட்டு இருந்தது. வாத்தை நினைச்ச ராமையா மனசுக்குள்ள ரொம்பவே பூரிச்சு போய் இருந்தான். குப்பம்மா, இன்னும் கொஞ்ச காலத்துல நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. அந்த வாத்து முட்டையிறதுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த முட்டையை வச்சு நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நான் மாத்திடுவேன். நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. இப்படியே நீங்க நினைச்சிட்டு இருங்க. அந்த வாத்து தங்க முட்டையிடுற போது நம்ம பார்த்துக்கலாம். வீட்டில் இருக்க வாத்து முட்டைகளை கொண்டு போய் முதல்ல வித்துட்டு வாங்க அப்படின்னு குப்பம்மா ராமையா சொன்ன எந்த விஷயத்தையும் நம்பாம அவன் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் எதிர்மறையா பேசிட்டு இருந்தா. ராமையா கொண்டு வந்த வாத்தோ தங்க முட்டை இட்டது. ராமையா அவன் எதிர்பார்த்திருந்த காலம் வந்துருச்சுன்னு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தான். இங்க பாரு குப்பம்மா, நான் சொன்ன விஷயத்த நீ சுத்தமா நம்பல இல்ல? சரி வா, அந்த வாத்து தங்க முட்டை இட்டிருக்கத உனக்கு இப்ப நான் காமிக்கிறேன் அப்படின்னு ராமையா சொன்ன உடனே ராமையாவும் குப்பம்மாவும் அவசர அவசரமா அந்த வாத்து இருந்த அறைக்கு ஓடி போனாங்க.
ஐயோ! தங்க முட்டை. இந்த வாத்து தங்க முட்டையிடும்னு நீங்க சொன்னப்ப கூட நான் சுத்தமா நம்பவே இல்ல. இத நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இது என் கண்ணு தான் பாக்குதா? இதன் பிறகு இந்த கிராமத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரியா இருக்க போறேன். ஆமா குப்பம்மா, இது நம்பிக்கையான விஷயம்தான். இதன் பிறகு நம்ப பெரிய பணக்காரராக போறோம். நம்மளுக்கு இதன் பிறகு வறுமைன்னு ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. இதன் பிறகு 3 வேளை நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பாடு சாப்பிடலாம். நம்ம பொண்ணு சுடர்விழியோடைய மருத்துவ செலவுக்காகவும் யார்கிட்டயும் பணத்தை கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ராமையா கொஞ்ச நாள்லயே அந்த தங்க முட்டைகளை வித்து அவர் வாங்கின எல்லா கடனையும் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. குப்பம்மாவும் அவ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த முட்டைகளை வித்த பணத்தை வச்சு தங்க நகைகளை வாங்கினான். கொஞ்ச நாள்லயே குப்பம்மாவும் ராமையாவும் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நெக்லஸ் என் கழுத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. இது அந்த பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட நிச்சயமா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு குப்பம்மா பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள பார்க்க வந்தா. விமலா, விமலா, என்ன இது? அந்த குப்பம்மா குரல் மாதிரி கேக்குதே. மறுபடியும் கடன் வாங்க வந்துட்டாளா என்ன அப்படின்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்ட விமலா வாசலுக்கு வந்தா. என்ன குப்பம்மா, எப்பவுமே பவ்யமா கூப்பிடுவ, இன்னைக்கு ரொம்ப சத்தமா ஆதங்கத்தோட கூப்பிடுற? என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு. அதுவா விமலா, உங்ககிட்ட கடனா வாங்கின 10,000 ரூபாய் பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன், அதுவும் வட்டியோட சேர்த்து. சரி சரி, உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குப்பம்மா பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இந்த குப்பம்மாக்கு வந்த வாழ்வை பார்த்தியா? என்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு என்கிட்டயே திமிரா பேசிட்டு போறா. என்ன பண்றது? பணம் வந்தா எல்லாம் அப்படிதான். யார் எப்படி போனான்னா எனக்கு என் பணம் வந்துடுச்சு அப்படின்னு விமலா சந்தோஷப்பட்டா. இன்னொரு பக்கம் குப்பம்மா அவ வாங்கின தங்க நகைகளை எல்லாம் போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தா. இப்படியே ராமையா மற்றும் குப்பம்மாவுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. ஒரு நாள் குப்பம்மா வழக்கம் போல முட்டைகளை எடுக்கிறதுக்காக வாத்தோடைய அறைக்கு வந்தா. ஏ அழகான வாத்தே, நீ தினமும் ஒரு முட்டையை தான் போடுற. நான் ஒவ்வொரு முட்டையா விற்று எப்படி சீக்கிரமா பணக்காரராகிறது? நீ நிறைய முட்டைகளை தினமும் போட்டாதானே நான் பெரிய பணக்காரி ஆக முடியும் அப்படின்னு குப்பம்மா ராமையா இல்லாத நேரமா பார்த்து வாத்துக்கிட்ட முணுமுணுத்துட்டு இருந்தா. அப்படிதான் ராமையா ஒரு நாள் வழக்கம் போல வாத்து முட்டைகளை வித்துட்டு வீட்டுக்கு வரும்போது அருகாமையில சத்தமா அவருடைய மனைவி குப்பம்மாவை அழைச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தாரு. ஏய் குப்பம்மா, உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருக்க, நீ ஒரு பதில் கூட சொல்லாம பேய் அடைஞ்சு போன மாதிரி நின்றுட்டு இருக்க. என்ன ஆச்சுன்னு இப்போ சொல்லு. ஒருவேளை பணத்தை அதிகமாக பார்க்க வச்சு பித்திக்கிட்டு பிடிச்சிருச்சா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் நீங்கள் சொல்லுறது சுத்தமாக என் காதில் விழவே இல்லை. சரி சரி, உன்னுடைய யோசனையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு இப்போ சாப்பாடை போடு. தூங்குற நேரம் வந்துடுச்சு. உடம்பு ரொம்ப களைப்பாக இருக்கு. நான் சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னு ராமையா சொன்னதும் குப்பம்மாவும் ராமையாவும் சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க. குப்பம்மா என்னதான் படுத்துட்டு இருந்தாலும் குப்பம்மாவுக்கு நிம்மதியான உறக்கம் வரவே இல்லை. குப்பம்மா மனசுக்குள்ள ஒரு விஷயம் திரும்ப திரும்ப தோண்டிக்கிட்டே இருந்தது. குப்பம்மாவுடைய ஆசை நாளுக்கு நாள் பேராசையா மாறிக்கிட்டே இருந்தது. குப்பம்மாவால் பழைய விஷயங்களை எதுவும் மறக்க முடியல. எப்போ பார்த்தாலும் அவளுடைய கனவுல வழக்கம் போல பணத்தாசையை பற்றிய நினைப்பு தான் வந்துட்டே இருந்தது. இப்படி தூங்கிட்டு இருந்த குப்பம்மா திடீர்னு எழுந்து வேகமா அந்த வாத்து இருக்க அறைக்கு ஓட ஆரம்பிச்சா. அறைக்குள்ள வந்த குப்பம்மா கொஞ்ச நேரம் அந்த வாத்தை பார்த்து இப்படி பேச ஆரம்பிச்சா. அழகான வாத்தே, நீ என்ன அப்படி பார்க்காத. நீ தினமும் ஒரு முட்டையை தான் போடுற. அதுவும் மாசத்துக்கு 10 நாள் மட்டும்தான் தங்க முட்டையை கொடுக்குற. நீ தினமும் கொடுக்குற முட்டையை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு. அதனால தான் உன்னை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல முடிவோடு வந்திருக்க. எப்படியும் உன் வயிற்றுக்குள்ள லட்சக்கணக்கான தங்க முட்டைகள் இருக்கும். அதை நான் ஒரு முறை அறுத்து எடுத்துடுறேன். அந்த மொத்த முட்டைகளையும் விற்று நான் பெரிய பணக்காரையும் ஆயிடுவேன் அப்படின்னு பேராசை பிடிச்ச குப்பம்மா வாத்துக்கிட்ட முணுமுணுத்திக்கிட்டு வாத்தை ஒரு டேபிள் மேலே எடுத்து அதனுடைய வயிற்றை கிழிச்சா. வாத்தோடைய வயிற்றிலிருந்து சலசலன்னு ரத்தம் வந்து வாத்து கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுச்சு. இதை தூரத்துல இருந்து பார்த்த ராமையா,
குப்பம்மா, நீ என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்க பாரு. அநியாயமா உன்னால ஒரு வாத்தோடைய உயிர் போயிடுச்சு. ஆ, நான் நிறைய தங்க முத்தைகள் அந்த வாத்தோடைய வயிற்றுல இருக்குன்னு நினச்சி தான் இப்படி பண்ணேன். ஆனால் இந்த வாத்தே இப்போ இறந்துடுச்சு. இதன் பிறகு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை அப்படின்னு குப்பம்மா தேம்பி அழ ஆரம்பிச்சா. மனசை எண்ணி வருத்தப்பட்டா. அன்னிலிருந்து குப்பம்மா பேராசைப்படுறதை நிறுத்திக்கிட்டு யதார்த்தத்தை பழகி வாழ ஆரம்பிச்சிட்டா.